வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. இந்த 2026 குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போகிறார். இந்த கடக ராசியில் வரக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த கடகராசியில் பயிற்சியாக போகிறார். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசியிலையும் மகர ராசியிலையும் அடுத்து மீன ராசியிலையும் விழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த ராசியில, அதாவது கடகராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களையும் அடுத்து உங்களுடைய பதவிகளில் சில உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த குரு பகவானினுடைய கால சூழ்நிலைகள் ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன பொதுவான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு முகத்தில் ஒரு சிடுசிடுன்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு முரட்டுத்தனம் அதிகப்படியாக இருக்கும், ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தைகள் அப்படின்றது இவர்கள்கிட்ட வராது, ஒரு எரிந்தெறிந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கும். கடும் சொற்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்டையுமே ரொம்ப பொலைட்டாக பேச மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் வாங்கின வலியும் வேதனையும் அப்படி அந்த அளவுக்கு யாரையும் நம்பவும் மாட்டாங்க, யார்கிட்டையும் பொலைட்டாகவும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு நெருங்கிய ஒரு உறவுகளாகவோ நெருங்கிய ஒரு நண்பர்களாகவும் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் ரொம்ப சாஃப்ட் மேனரில் டீல் பண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஏன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களினுடைய ராசியில் சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால் அந்த சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரகன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு பதற்றத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பதற்றத்தை வெளியில் காட்டாமல் ஒரு முரட்டுத்தனமாக காட்டக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். வெளியில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களும் கூட இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த இந்த குரு பகவான் குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, 8ஆம் இடத்துல இருந்து நிறைய விஷயங்களில் நெகட்டிவ், நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் குடும்ப பிரிவுகளை சந்திச்சிட்டாங்க. வழக்கு, விவாகரத்து, அடுத்து பார்த்திங்கன்னா கடன், இந்த மூணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு உச்சத்திற்கு போயிடுச்சு. எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாத அளவிற்கு தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்னு முளமென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக இவர்களினுடைய எல்லையை மீறி போயாச்சு. இன்னுமே எந்த காரணத்தை கொண்டும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில தான் அந்த 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அதிகப்படியான தொந்தரவுகளை குடும்பம் ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, அடுத்து பார்த்திங்கன்னா மன ரீதியான சில தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். இப்போ இந்த காலகட்டம், இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு வரார். எல்லாமே முடிஞ்சு போச்சு மேடம், இன்னமே பாக்யஸ்தானத்திற்கு போனால் என்ன, எந்த பூர்வீக ஸ்தானத்திற்கு போனால் என்ன, எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் டோட்டலாக அப்படியே அவுட் ஆகி இருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஸ்வைப் பண்ணி எடுத்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் மேடம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, எங்களுக்கு இந்த மாதிரியான சில துன்பங்கள் எங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரியான சில கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் அந்த தெய்வ நம்பிக்கையவே விட்டுட்டாங்க. அதுதான் முதல்ல சொல்லணும் நம்ம. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வந்தாச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை அப்படின்றது முற்றிலுமாக ஜீரோவாக இருக்கும். அந்த எந்த தெய்வத்தை
நம்பி நம்பி நீங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் வச்சிருக்கிறீங்களோ அந்த தெய்வமே உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதுதான் அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல. இப்போ 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு என்ன வரப்போகுது திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முழுமையான ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படின்றது கிடைக்க போகுது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை தலை காக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி. நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு, இன்னுமே நாங்கள் என்ன செஞ்சு எங்களுக்கு என்ன ஆக போகுது, எங்களுக்கு குடும்பம் இல்லை, என்னுடைய மானம் போயிடுச்சு, என்னுடைய உறவினர்கள் என்னுடைய ஏளனமாக பேசினாங்க, என்னுடைய வேலை போயிடுச்சு, என்னுடைய தொழிலே முற்றிலுமாக நசுங்கி போயிருக்கு, இன்னுமே எங்களுக்கு குரு எங்கே பயிற்சியான என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த தெய்வ பலம் அப்படின்றது முழுமையாக இருந்து நீங்கள் எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. அப்படி என்ன வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறாரு அந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்குறாரு. நான் முதலே சொன்ன மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு தான் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை முற்றிலுமாக அழிக்க போறார் அந்த குரு பகவான். அப்போ அந்த பலவீனம் போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் முழுமையான ஒரு ஆர்வத்தோடு சில விஷயங்களில் முயற்சிகளோடு ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. இப்போ 100 வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, ஒரு 10 வேலை உங்களுக்கு இன்டர்வியூக்கு வருது. அப்போது அந்த பலவீனமாக மனசு இருந்தது அப்படின்னா அந்த 10 வேலைக்கும் உங்களால் இன்டர்வியூக்கு போக முடியாது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அந்த 10 இன்டர்வியூக்கும் போய் 10 வேலையையும் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போகுது. அதுதான் அந்த தெய்வ பலம். நீங்கள் என்ன முயற்சிகளும் பண்ண வேண்டாம், அந்த தெய்வம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அதனால சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது முழுமையாக கிடைக்கும். எப்படி அந்த குடும்பத்தார்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக இருந்தாங்களோ, இப்போ அந்த குடும்பத்தார்களே உங்களுக்கு முற்றிலுமாக உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்தையும் குரு பார்வையிடுறதுனால நிறைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம நிறைய இடத்துல அவமானத்தை தேடி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஏஜுக்கு மேலே அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் வெளியிடத்தில் ஒரு கஷ்டப்பட்டு தேவையில்லாத அவமானங்களை சந்தித்த தேவையில்லாத வழக்குகளையும் அவர்கள் மூலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போலாம் சொல்லியிருப்பீங்க, என் பேச்சை கேட்காததுனால நீ இவ்வளோ அவஸ்தைப்படுற அப்படின்ற மாதிரியாக நீங்கள் எவ்வளோ அறிவுரை கூறினாலும் அந்த குழந்தைகள் உங்களுடைய சொற்களை கேட்க முடியாத ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. இப்போ அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகும்போது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு மனசில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய பேருக்கு திருமணம் ஆகி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால மிகப்பெரிய ஒரு அவமானத்தை நீங்கள் உங்களுடைய புகுந்த இடத்துல நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எந்த புகுந்த இடமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை வரதும் ஒரு புகுந்த இடம் தான், ஒரு வீட்டுக்கு மருமகள் வரதும் ஒரு புகுந்த இடம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாப்பிள்ளை சைட்லேயும் அந்த குழந்தை இல்லாததுனால சில அவமானங்கள், அந்த பொண்ணு சைடுலேயும் மருமகள் சைட்லேயும் குழந்தை இல்லாததுனால அவமானங்கள், இப்படியெல்லாம் நாலா பக்கமும் அந்த குழந்தை இல்லாத ஒரு சில விஷயங்கள்னால சில பேர் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஐவிஎஃப் கூட உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்காது. அந்த அளவுக்கு அந்த குருவினுடைய 8ஆம் இடத்து சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு தோல்விகளை கொடுத்துருக்கும். இப்போ நீங்கள் என்ன விதமான ஒரு முயற்சிகள் செய்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், முதல் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், ரொம்ப நேர்மையான நட்சத்திரம். ஆனால் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா
இவர்களுக்கு சாதகமாக எந்த வேலையும் நடக்காது. இவர்கள் தான், அதாவது தன் சூழ்நிலையை இவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது விசாக நட்சத்திர நண்பர்கள் ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க. அந்த பதவிகள்லாம் பறி போயிருக்கும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கிறீங்க, தேவையில்லாத இடமாற்றங்கள் நடந்திருக்கும். இது எல்லாத்தையுமே மீண்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்கல்வி வாய்ப்புகள், நீங்கள் நினைச்ச இடத்துல வேலை வாய்ப்பு, அதாவது ஒரு ட்ரீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஒரு கனவு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள் இருக்கணும். இந்த இடத்துல பெரிய பெரிய கம்பெனியில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். அடுத்த அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு தொழில் வாய்ப்புகளில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் ஸ்க்ராட்ச் ஆயாச்சு, இனிமே அந்த தொழிலை ஏற்று நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் மாமனார் மாமியார், உடன் பிறந்தவர்கள், தொழில் ரீதியாக, இப்படி பர்சனல் வாழ்க்கையில் நிறைய ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை தெரியணும், ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.